சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்று மதியம் பனையூர் அலுவலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் செல்ல இருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எதற்காக என்பது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். எதற்காக இந்த பயணம்? தற்பொழுது அவர் தலைமைச் செயலகத்திலிருந்து அடுத்தபடியாக பனையூர் செல்றாரு அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். என்ன நடக்குது? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான கௌதம் விஜய் இன்று பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு செல்ல இருக்கிறார். ஏற்கனவே கடந்த வாரம் கட்சியில இணைந்த மாற்றுக் கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களை சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது திட்டமாக இருந்தது. இயக்குநர் பாக்யராஜ் மறைவின் காரணமாக இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சிகள் மொத்தமாக இந்த வாரம் நடத்த கட்சி தலைமை முடிவு செய்திருக்கிறது. காலையில மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா கட்சியுடைய பொதுச் செயலாளர் மற்றும் உயர்மட்ட நிர்வாகிகள் தலைமையில நடந்து முடிந்ததற்கு பிறகாக மதியம் 3 மணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பனையூர் கட்சி அலுவலகம் செல்கிறார். ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கட்சியில மாவட்ட செயலாளர்கள் நியமனம் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 132 137 எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் பணிகளையும் இன்று மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய வெற்றிக்கு பிறகாக 2வது முறையாக பனையூர் அலுவலகம் செல்லக்கூடிய நிலையில அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு முன்பாக கட்சி பணிகளை முன்னெடுப்பது குறித்து ஆலோசனைகளும் வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.